அழைக்கப்படும் இந்த சத்தியத்தை முழுமையாக சொல்லுவதற்காகத்தான் கிறிஸ்துவின் சரீரமாய் சபையிலே அமைப்பிலே கர்த்தர் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். ஐயா நிறைய காரியங்களை வலியுறுத்தி சொன்னாங்க. ஒன்று, நாம் தேறினவர்களாய் மாற வேண்டும். அல்லேலூயா. எந்த மனுஷனையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாய் தேறினவனாய் நிறுத்தும்படி, அல்லேலூயா, நம்ம தேடிட்டு அதோடு கூட மற்றவர்களையும் உருவாக்க வேண்டும். அல்லேலூயா. அதுதான் ஒரு நிறைவான வளர்ச்சி. அல்லேலூயா. எல்லா அங்கீகாரங்களையும் கர்த்தர் அப்படி தேறினவர்களாய் இருக்கும்படி நம்மத்தில் இருக்கிற மூத்த பாஸ்டர் ஞானேந்திரன் அவர்கள் வந்து ஊழியர்கள் தேறினவர்களாய் மாறுபடியாக ஒரு ஜெபத்தை ஏற்பார்கள். 12ஆம் வசனத்துக்கு நம்முடைய கவனத்தை நாம் திருப்புவோம். எபேசியர் 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலே அவர் சொல்லும் பொழுது ஒரே ஒரு வார்த்தையை அவர் குறிப்பிட்டு சொல்லுகிறார். கிறிஸ்துவின் சரீரமாகிய சபை என்று ஒரு குறிப்பிட்டு அவர் சொல்வதை நாம் கவனிக்கிறோம். கிறிஸ்துவின் சரீரமாகிய சபை என்று சொல்லும் பொழுது பாஸ்டர் பால் அருமைநாயகர் சொன்னது போல வேதாந்தத்திலே சொல்லப்பட்ட திருச்சபைகளிலே முதலாவது அது பகிரங்கமாய் அறிக்கை செய்யப்பட்ட ஒரு திருச்சபை என்று சொன்னால் அது கிறிஸ்துவின் சரீரமாகிய சபை, கிறிஸ்துவின் சரீரத்தோடு இணைக்கப்பட்டிருக்க வேண்டிய சபை என்று அவர் குறிப்பிடுவதை நாம் கவனிக்கிறோம். பவுல் அப்போஸ்தலன் இந்த வார்த்தை எப்பொழுது சொல்லுகிறார்? 13 நிருபங்கள் எழுதியிருக்கிறார். பெயர் தெரியாத ஒரு நிருபத்தோட சேர்ந்து 14 நிருபங்கள் எழுதியிருக்கிறார். அந்த பெயர் தெரியாத நிருபம் என்று சொல்லும்போது எபிரேயர்கள் நிருபத்தை நாம் அதில் சேர்த்துக் கொள்ளலாம். காரணம், ஏன் எபிரேயர்கள் நிருபத்தை பவுல் அப்போஸ்தலன் தான் எழுதியிருக்கிறார் என்று நாம் சேர்த்துக் கொள்வோம் என்றால், எபிரேயர் 13ஆம் அதிகாரத்தின் கடைசி பகுதியில் பார்த்தீர்கள் என்று சொன்னால் அங்கே ஒரு குறிப்பீடு இருக்கிறது. அந்த குறிப்பீடு என்னவென்றால், என் சகோதரனாகிய தீமோத்தேயு விரைவில் வந்து உங்களை காண்பான் என்பதை நான் அறிந்திருக்கிறேன் என்று ஒரு வார்த்தையை சொல்லுவார். என் சகோதரனாகிய தீமோத்தேயு விரைவில் வந்து உங்களை பார்ப்பான் என்று அந்த எபிரேயர்கள் நிருபம் 13ஆம் அதிகாரத்தின் கடைசி பகுதியில் அவர் சொல்லுகிற வார்த்தையை கவனிக்கும் பொழுது இதையும் பவுல் அப்போஸ்தலன் தான் எழுதியிருக்க வேண்டும் என்று வேத ஆராய்ச்சியாளருடைய கூற்று. ஆனால் அது பகிரங்கமாக அறிவிக்கப்பட்ட முந்தைய பகுதிகள் அங்கே காணாமல் போனதனாலே அதை பகிரங்கமாக அறிவிக்கப்பட முடியவில்லை. மற்ற எல்லா நிருபங்களிலும் அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதின பொதுவான நிருபம், அப்போஸ்தலர் பவுல் எழுதின தனிப்பட்ட நிருபம், அப்போஸ்தலர் பவுல் எழுதின சபைகளின் நிருபம் என்று பல இடங்களில் நாம் வாசிக்கிறோம். ஆனால் எபிரேயர்கள் நிருபத்தை மட்டும் அப்படி வாசிக்க முடியாது. ஒருவேளை முதல் பிரதி காணாமல் போயிருக்கலாம் என்ற ஒரு கருத்தை அவர்கள் முன்வைத்து கடைசி பிரதியிலே உள்ள தீமோத்தேயு வந்து உங்களை காண்பான். காரணம், பவுலுக்கு மட்டுமே தீமோத்தேயு உடன் ஊழியனாக இருந்து வேலை செய்தவர். ஆகவேதான் அந்த நிருபத்தை எழுதும் பொழுது இதை பவுல் அப்போஸ்தலன் தான் எழுதினார் என்பதை கட்டாயமாக ஊர்ஜிதப்படுத்தி சொல்லப்படுகின்ற ஒரு காரியம் தான் எபிரேயருக்கு எழுதின நிருபம். ஒருவேளை நீங்கள் சந்தேகம் இருந்தால் அந்த அதிகாரத்தினை கடைசி பகுதியில் எடுத்து வாசித்து பாருங்கள், விளக்க உரைகளை தேடி பாருங்கள். சந்தேகம் இருந்தால் நீங்கள் என்னுடைய தொலைபேசிக்கு நீங்கள் தொடர்பு கொண்டு எங்களை கேட்கலாம். இதுதான் நான் அறிந்த விதத்திலே சொல்லுகிற ஒரு விஷயம். ஆனால் இந்த எபேசியருக்கு எழுதும் பொழுது பவுல் அப்போஸ்தலன் திருச்சபையை குறித்து சொல்லப்பட்டு நீங்கள் கிறிஸ்துவின் சரீரத்தோடு இணைக்கப்பட்ட
சொல்கிறார். இதை ரோமருக்கு எழுதும்போது அவர் சொல்லவில்லை, கொரிந்தியருக்கு எழுதும்போது அவர் சொல்லவில்லை, கலாத்தியருக்கு எழுதும்போது அவர் சொல்லவில்லை. இப்படி பல திருச்சபைகளுக்கு, பல தனிப்பட்ட மனிதர்களுக்கு எழுதும் பொழுது கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையோடு இணைந்திருங்கள் என்று அவர் சொல்லவில்லை. எபேசியருக்கு நிருபத்திலே அவர் கிறிஸ்துவோடு இணைந்திருங்கள் என்று சொல்வதுடைய நோக்கம் என்னவென்று சொன்னால், அங்கே ஒரு மறைக்கப்பட்ட ஒரு ரகசியம் இருக்கிறது. இந்த ரகசியத்தை நாம் புரிந்து கொண்டால் இந்த கொள்கையை நாம் புரிந்து கொள்ள முடியும். காரணம் என்னவென்று சொன்னால், அவர் சிறைப்பிடிக்கப்பட்டார். பவுல் அப்போஸ்தலனுடைய 3 மிஷனரி பயணங்கள், அதை 4வது மிஷனரி பயணமாகவும் ஒரு பயணத்தை வேத வல்லுநர்கள் சொல்லுகிறார்கள். 3 மிஷனரி பயணங்களிலே பல நிருபங்களை அவர் எழுதுகிறார். 4வது மிஷனரி பயணத்திலே 4 நிருபங்களை அவர் எழுதுகிறார். அந்த 4 நிருபங்களை அவர் எழுதும் பொழுது அந்த 4 நிருபங்களிலே எபேசியருக்கு எழுதின நிருபம், பிலிப்பியருக்கு எழுதின நிருபம், கொலோசியருக்கு எழுதின நிருபம், பிலமோனுக்கு எழுதின நிருபம் என்று 4 நிருபங்களை அவர் எழுதுகிறார். இந்த 4 நிருபங்களும் பவுல் அப்போஸ்தலர் தன்னுடைய கடைசி நாட்களிலே சிறை வாசத்தில் இருக்கும் பொழுது அவர் எழுதுகிறார். தங்களோடு ஜனங்களோடு இருக்கும் பொழுது அவர் எழுதின நிருபங்களிலே வித்தியாசமான கொள்கைகளை அவர் பேசிக் கொண்டு வருகிறார். சிறைச்சாலையில் இருக்கும் பொழுது தனிப்பட்ட விதத்திலே ஒரு மனிதனோடு தொடர்பு கொள்ள முடியாத சூழல் இருந்ததாலே கடிதத்தின் மூலமாக நீங்கள் கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையோடு இணைந்திருக்க வேண்டும் என்ற ஒரு குறிப்பிட சொல்லுகிறார். நன்றாக கவனிக்க வேண்டும். மன்னிப்புகளை குழப்புவதற்காக நான் சொல்லவில்லை. கிறிஸ்துவின் சரீரமாகிய சபை என்பது நான் உங்களிடத்தில் இராத பொழுது எழுதின ஒரு வார்த்தை, உங்களோடு இராத பொழுது எழுதின ஒரு வார்த்தை. இதை நான் இன்றைக்கு கிறிஸ்துவின் சரீரமாகிய சபை என்று சொல்கிறோம். இதை கொலோசையரிலும் பிலிப்பியரிலும் எபேசியரிலும் மட்டுமே கிறிஸ்துவின் சரீரமாகிய சபை என்ற ஒரு வார்த்தையை நீங்க வாசிக்க முடியும். வேற எந்த நிருபத்திலும் நீங்க வாசிக்க முடியாது. ஏன் வாசிக்க முடியாது என்றால், பவுல் அங்கே கூட இருக்கிறார், இங்கே பவுல் கூட இல்லை. ஆகவேதான் அவர் சொல்லுகிறார், நீங்கள் இணைந்திருக்க வேண்டியது எண்ணத்திலே அல்ல, நீங்கள் இணைந்திருக்க வேண்டியது கடவுளிடத்திலே என்ற ஒரு தனிப்பட்ட கொள்கையை அவர் குறிப்பிடுவதை நாம் கவனிக்கிறோம். இதைதான் மிக முக்கியமான கோட்பாடாக கருதி சர்வதேச கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையாக இருக்கக்கூடிய நாங்கள் இந்த ஒரு வார்த்தையை போதித்துக் கொண்டிருக்கிறோம். டினாமினேஷனல் என்று சொல்வது, சமுதாயங்கள் அல்லது ஸ்தாபனங்கள் என்று சொல்வது நல்லதுதான். ஆனால் அந்த ஸ்தாபனங்களையே மையமாக கொண்டு திருச்சபை வளரக்கூடாது, கிறிஸ்துவை மையமாக கொண்டுதான் திருச்சபை வளர வேண்டும் என்பதை மிக முக்கியமான ஒரு நோக்கமாக கொண்டு கிறிஸ்துவின் சரீரமாகிய சபை என்று சொல்லக்கூடிய ஒரு கோட்பாட்டை இன்றைய ஊழியர்களுக்குள்ளே நாங்கள் அதை போதித்துக் கொண்டு வருகிறோம். ஏறக்குறைய 10க்கும் அதிகம்